Good morning, dear friends. This is Victoria Michael. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான டே அப்படின்னு சொல்லணும். ஸோ வெல்னஸ் வெனஸ்டே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நம்ம ஒரு ஒரு 1 மந்த்தாக வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான விஷயங்கள் வந்து ஹெல்த்தை பற்றின விஷயங்களும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர் பியூரிஃபையர், வாட்டர் பியூரிஃபையர் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இங்கே அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட கிரேட் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் மிஸ்டர் அசோக் சார். ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு எதுனாலும் நிறைய சப்போர்ட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எதுனாலும் கேர் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்களை அறிவு கொடுக்கறதா இருந்தாலும் சரி. ஏன்னா பிகாஸ் இந்த உலகத்துல வந்து மிகப்பெரிய மதிப்புக்குரியது அப்படின்றது நமக்கு கொடுக்குற அறிவு தான் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த வகையில வந்து இந்த பிசினஸ்ல வந்து நீங்க ரொம்ப பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகணும், மிகப்பெரிய லெவல்ல வரணும், வளரணும், பிவி எல்லாத்துக்கும் வரணும், நிறைய பிசினஸ்ல வந்து நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா ப்ராடக்ட்ஸ் பத்தின அறிவு கண்டிப்பா நமக்கு நிறைய வேணும். ஸோ நம்மளாம் ரொம்ப லக்கின்னு சொல்வேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஆக்சுவலி வந்து நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்க்கோ இல்ல வந்து நம்மளோட பிசினஸை வந்து டெவலப் பண்றதுக்கோ இருக்காங்க. ஆனா இவ்வளோ சிரத்தை எடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், பாருங்க இன்னைக்கு வந்து அவங்களோட ஒர்க்ன்றது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காலையில சாரோட பிளான் செஷன், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வித் கிரவுன் இதெல்லாம் முடிச்சுட்டு கூட நான் இன்னைக்கு ஆக்சுவலி காலையில சாருக்கு கால் பண்ணும்போது மேபி இன்னைக்கு வந்து எக்ஸ்கியூஸ் இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு ஃபுல்லா எஃபர்ட் இருக்கு, ஃபுல்லா நிறைய பேக் பண்ணணும் அவரு. ஸோ அப்படி இருக்கும்போது சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீக் கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம்னா நான் ஃபோன் பண்ணணுமே சார் புரிஞ்சுட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாரு, மேடம் நான் இன்னைக்கு நைட் செஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் டெடிகேஷன். அதாவது நம்ம லீடர்ஸ், நம்மளுக்கு நிறைய ஏர்னிங்ஸ் இருக்கு, நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு மிகப்பெரிய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம எத்தனை மணிக்கு வேணாலும் 12 மணி 1 மணி வரைக்கும் கூட உட்காரலாம். ஆனா ஆஸ் அ வந்து ஒரு கம்பெனியோட ஒரு ஒரு ஏரியா சேல்ஸ் மேனேஜரா அவரோட ஒர்க், அவரோட வீடு, அவரோட இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து மிகப்பெரிய லெவல்ல வளரணும் அப்படின்ற எண்ணமும், அதுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய திங்கிங்கும் அதெல்லாம் பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களும் நமக்காக கொடுத்துட்டு இருக்காரு. அதுவும் எக்ஸ்க்ளூசிவா இந்த 3 வாரங்கள் அவர் கொடுக்குற விஷயங்கள், அதாவது ஆல்ரெடி செகண்ட் 2 வீக். ஸோ இந்த 2 வீக்கும் அவர் கொடுத்த விஷயங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் புதுசா நம்ம டீமுக்காக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா நிறைய யோசிச்சு நம்ம குரோத்துக்காக கொடுக்குற விஷயங்கள். ஸோ அதனால வந்து இதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத யோசிங்க. ஏன்னா அவரோட டைமை வந்து ஆஃபீஸ் டைம் அவர் ஒரு 6 o'clock கூட முடிஞ்சிடும். அதை தாண்டி இன்னைக்கு 9 o'clock நமக்காக உட்கார்ந்துருக்காரு. ஆனா லீடர்ஸ் நம்மளோட டீமை எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி அதை வந்து மிகப்பெரிய லெவல்ல நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணுங்க. ஸோ உங்க எல்லாரோட மிகப்பெரிய ஒத்துழைப்போடையும் எல்லாரோட மிகப்பெரிய வெல்கமோடையும் நான் நம்மளோட கிரேட் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் மிஸ்டர் அசோக் சாரை வெல்கம் பண்றேன் சார். வெல்கம் சார். Thank you so much, madam. Very good morning, everyone. Yes, in fact, in the day வந்து கொஞ்சம் ஒரு லாங் டே தான், பட் நோ இஷ்யூஸ் பிகாஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சச் இந்த மந்த் அப்படின்னு பார்க்கும்போது அனதர் ஒரு 4 days நம்ம கையில் இருக்கு. ஸோ இந்த 4 days அப்படிங்கிறது 4 days இருக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல், ஸோ நம்மளுடைய என்ன கோல்ஸ் செட் பண்ணியிருந்தோமோ அந்த கோல்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இது நாட் ஒன்லி தட், அந்த கோல்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட செல்ஃப் மட்டும் இல்லை, பிகாஸ் நம்மளோட டீமுக்கும் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலிக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பீப்புள், ஸோ பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் பர்சனோட தாட் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா, அடுத்து நம்ம என்ன இன்க்ரிமெண்ட் பண்ணணும், அடுத்து நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத எப்போதுமே இந்த தாட் வந்து இருந்துட்டு இருக்கணும். ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்டோரி வந்து இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டோரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கீழே இந்த டேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் 2002 ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடல் இது. ஸோ இந்த சக்ஸஸ்ஃபுல் மாடல் அப்படிங்கிறது பைலக் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த மாடல் வந்து எனக்கு கிடைச்சிது. ஸோ சில இதெல்லாம் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டாக இருந்தது. அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்குமே இனிதான் செகண்ட் டைம் நான் இதை பண்ணுறேன். ஏற்கனவே ஒரு டீமுக்கு நான் பண்ணியிருந்தேன், அதோட இன்னைக்கு தான் செகண்ட் டைம். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான், நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் தான். மேபி சம்டைம்ஸ் அதை நம்ம மறந்துடுறோம். ஸோ அதை வந்து திரும்ப கொஞ்சம் தட்டி எழுப்புற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. சிம்பிளாக சொல்லணும்னா ஆமை முயல் கதை. ஸோ இந்த ஆமை முயல் கதை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஸ்டோரி தான். அதெல்லாம் நம்ம ஸ்கூல் டேஸ்ல எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆமை முயல் ஸ்டோரி அப்படிங்கிறது ஜஸ்ட் அந்த நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்ச அந்த ஒரு வெர்ஷன் இல்லை. இன்ஃபேக்ட் அதுலேருந்து இதுல பலவிதமான பரிமாணங்கள் இருக்கு.
ஸோ நமக்கு இந்த இண்டஸ்ட்ரி லைக் ஒரு டைரக்ட் செல்லிங் அப்படின்னு நம்ம இருக்குமா, இதுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆமை முயல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரி. ஃபைன். ஸோ ஒரு காட்டுல ஒரு ஆமை அண்ட் முயல் இது ரெண்டுமே இருக்குது. இந்த ரெண்டு பேத்துக்குமே வந்து ஒரு போட்டி. இந்த போட்டி என்ன அப்படின்னா, யார் வந்து ஜெயிப்பாங்க, யார் வந்து ஸ்பீடா வந்து இருப்பாங்க அப்படிங்கிற வந்து ஒரு போட்டி வந்து ரெண்டு பேருக்குமே இருக்குது. ஸோ முயலுக்கு தெரியும், முயல் வந்து எப்படி இருந்தாலுமே நான் வந்து ஸ்பீடா போயிடுவேன். ஆமை பொறுத்த வரைக்கும் ஆமையோட அந்த உருவம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஓட்டை இதையும் தாண்டிட்டு அந்த ஆமை வந்து இது நடக்கணும். ஸோ முயல் வந்து ஆமையை வந்து கேவலப்படுத்தி தான் பேசிட்டே இருந்தது, உன்னால அதெல்லாம் ஜெயிக்க முடியாது, என்னால தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ முயலுக்கு வந்து ஆமைக்கு வந்து என்ன யோசிச்சது அப்படின்னா, உனக்கு இருக்கிறது வந்து 2 கால், இந்த 2 கால் வச்சு தான் நீ ஓட முடியும், ஆனா என்கிட்ட இருக்கிறது 4 காலு. ஸோ இந்த 4 கால் அப்படிங்கிறது வந்து நீ காலை தூக்கி வச்சு அப்படிதான் ஓடணும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ஸ்விம் பண்ற மாதிரியே வந்து என்னால ஈஸியா வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ நான் தான் ஃபாஸ்டா ரீச் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஆமை ஒரு பக்கம், முயல் ஒரு பக்கம், 2 பேத்துக்கு சண்டை நடந்துட்டே இருக்கு. சரி, இந்த சண்டை நடக்கும்போது ஒரு யோசனை, சரி இது எதுக்கு நம்ம வந்து வெறும் வாயால் நம்ம பேசி இது பண்ணணும், இது பெட்டர் வந்து நம்ம ஒரு ரேஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரேஸ்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களே வந்து ஃபாஸ்டஸ்ட் பர்சன் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள நம்ம வரலாம் அப்படின்னு ஒரு டிசிஷனுக்கு 2 பேருமே வராங்க. ஸோ அடுத்து என்ன பண்றாங்க, ஒரு ட்ராக் வந்து செட் பண்றாங்க. சரி எதுல வந்து நம்ம ஓடணும் அப்படிங்கிறதுக்காக என்னாச்சு, ஒன்ஸ் ரெடி ஸ்டெடி கோ அப்படின்னோடனே முயல் வந்து வேகமா கிளம்புது. ஸோ பிகாஸ் முயலோட அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது தெரியும், அது ரொம்ப ஸ்பீடா போயிட்டு ஒரு இடத்துல போய் நின்று அங்கேருந்து பார்க்குது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும், ரொம்ப தூரம் வரைக்குமே இந்த ஆமை வரா மாதிரியே அது தெரில. சரி எப்படி இருந்தாலும் ஆமை வரத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கு, அது வரைக்கும் நம்ம எதுக்கு வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில போய் முயல் வந்து ஆமை வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல போய் உட்காருது. இந்த சூழ்நிலையில கொஞ்ச நேரம் அந்த காத்து வாங்க ஆரம்பிச்ச உடனே முயலுக்கு என்ன, இப்ப நல்ல தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொஞ்ச நேரத்துல நல்லா தூங்கி போயிடுச்சு. ஆனா சத்தமே இல்லாம ஆமை என்ன பண்ணிடுச்சு, போய் ஃபினிஷ் லைனை டச் பண்ணிட்டு, அதை டச் பண்ணிட்டு ரேஸை வந்து ஜெயிச்சிடுச்சு. ஸோ எந்த விதமான ஒரு டிஸ்பியூட்ஸ் அப்படின்னா யார் இதுல வந்து உண்மைக்கு புறம்பாக அந்த மாதிரி ஏதோ ஒரு இது அந்த மாதிரிலாம் இல்லாம ஸ்ட்ரெயிட் அவே ஆமை அந்த ரேஸ்ல வந்து ஜெயிச்சிடுச்சு. ஸோ இன்ஃபேக்ட் இந்த ஸ்டோரி இது வந்து ஒரு புதுசாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி இல்லை, பிகாஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான். ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். ஸோ லைஃப்ல நிதானமாக நடக்கக்கூடியவங்க எப்போதுமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாடம். ரைட். ஸோ இந்த பாடம் ஆர் இந்த விஷயம் இதோட வந்து நிற்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் இதை தாண்டி இதுல வந்து பலவிதமான வேர்ஷன்ஸ் இருக்கு. வேர்ஷன்ஸ் அப்படின்னா பலவிதமான பரிமாணங்கள் அப்படிங்கிறது இதுக்குள்ள இருக்கு. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, எஸ் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு ஸ்டோரி, முதல்ல ஒரு ஸ்டோரி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஒரு ஆள் வந்து அது ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது அப்ப யாரா இருக்கணும், ஒரு ஆடா இருக்கணுமா இல்ல சிங்கமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதே மாதிரிதான் சம்திங் டிஃப்ரெண்டா நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த ஒரு தாட் ப்ராசஸ கலப்பக்கூடிய ஒரு விஷயம் தான் மீதி இருக்கக்கூடிய அந்த சில பரிமாணங்கள். ரைட். இப்ப என்ன பண்ணிடுச்சு, முயல் வந்து இந்த தோத்துல ரொம்ப ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. எப்படி நம்ம இவ்வளவு தூரம் வந்து பேசணும், ஆனா பேசிட்டு இந்த ரேஸ்ல வந்து நம்மளால ஜெயிக்க முடியல. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சது, ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சது. ரூட் காஸ் அப்படிங்கிறது என்ன, எதனால நம்ம வந்து தோத்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆமைக்கு வந்து, முயலுக்கு வந்து என்ன இருந்தது, ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஸோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறதுனா நம்மளால கண்டிப்பா ஆமையால ஜெயிக்க முடியாது, ஆமையோட உருவத்துக்கு வந்து அதனால அந்த வெயிட்டை வந்து தூக்கிட்டு நடக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிக்க போறோம், நம்ம அதனால எதுக்காக வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படணும், ஸோ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சதோட விளைவு என்ன அப்படின்னா, அந்த கேர்லெஸ்னஸ் ஆட்டிடியூட் இருந்ததுனால ஆமை முயல் வந்து அந்த முதல் போட்டியில வந்து இது தோத்து போயிடுச்சு. ஸோ இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணும்போது இப்போ முயலுக்கு என்ன அப்படின்னா, எப்படியாச்சும் நம்ம திரும்ப வந்து ஆமையை ஜெயிச்சாகும், இதை வந்து நம்ம விடக்கூடாது, ஸோ நமக்கு வந்து ஒரு பெரிய அவமானமாக இது மாறிடும். அப்ப ஆமையை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுது, திரும்ப ஆமை கிட்ட போகுது. அப்போ ஆமை கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குது, என்ன அப்படின்னா, நம்ம இன்னொரு போட்டி வச்சுக்கலாம், ஸோ அந்த போட்டியில வந்து இப்போ யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படின்னு. ஆமை வந்து அமைதியா அது யோசிக்குது. ஏன் அப்படின்னா, எப்படி முயல் சொல்லும், ஆனா முயல் சொல்ற மாதிரி ஏதாவது வந்து ஒரு தப்பு பண்ணும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம போய் ஜெயிச்சிடலாம்
அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து ஆமைக்கும் இருந்தது. அதனால சரி ஓகே என்னன்னு பார்த்துடலாம்னு சொல்லிட்டு 2வது இந்த ரேஸ்க்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதே ட்ராக்ல திரும்ப வந்து இந்த ரேஸ் செட் பண்றாங்க. ஆமை முயல் 2 பேருமே சேர்ந்து அதை செட் பண்ணும்போது முயல் என்ன பண்ணிச்சு, எங்கேயுமே நிக்கல. ஏன்னா அதோட பயமே என்னன்னா, நான் நடுவுல போயிட்டு எங்கேயாவது நின்னுட்டோம் அப்படின்னா ஆமை ஜெயிச்சிரும். அப்போ ஆமையை ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப கான்சியஸா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்கேயுமே நிற்காம நான் ஸ்டாப்பா ஓடி போய் ஃபினிஷ் லைனை போய் டச் பண்ணி ஜெயிச்சிருச்சு. ஸோ ஆமா பாதி தூரம் வரத்துக்குள்ளேயே முயல் வந்து கம்ப்ளீட்டா அந்த ஃபைனல் எண்ட் பாயிண்ட் அது வரைக்குமே போயிட்டு ஜெயிச்சிருச்சு. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது 2வது வெர்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது ஃபாஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் வில் ஆல்வேஸ் பீட் த ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஸோ யார் ஒருத்தர் ஒன்ஸ் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக அந்த ஃபாஸ்டா ஸ்டெப் எடுத்தது அதையும் நிதானமாக பண்ண ஆரம்பிக்கிறார்களோ ஸோ அவங்களால நிச்சயமாக ஜெயிக்க முடியும். இதுதான் நம்மளுடைய கன்சிஸ்டன்சி ஆஃபர். ஸோ இன்ஃபேக்ட் நிறைய பேர் பேசும்போது என்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, சார் இந்த எத்தனையோ பேர் நான் பார்த்து பேசுறேன், ஆனா அவங்க வந்து வேணான்னு சொல்றாங்க. எம்எல்எம்லாம் வந்து சரிப்பட்டு வராது, இதெல்லாம் ஏமாத்துற ஒரு வேலை, என்னால வந்து ஆள் பிடிக்க முடியாது, எனக்கு யாருமே தெரியாது, எனக்கெல்லாம் பேச வராது, இது மாதிரி நிறைய பேர் வந்து ரியாக்ட் பண்றாங்க. ஸோ என்ன பேசினாலும் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியல. ஸோ நம்ம ஒன்றும் எனக்கு அது பேச தெரியலையா, இல்லை வந்து எனக்கு இந்த வியாபாரம் செட் ஆகலையா அப்படின்ட்டு எனக்கு ஒரு யோசனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு டைரக்டா எம்எல்எம் பத்தியோ டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பத்தியோ ஒருத்தர் நம்ம கிட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் சில பேர் வந்து நாலேஜ் இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க, நிறைய பேர் நம்ம பார்க்கக்கூடியவங்க இதை பத்தின எந்த ஒரு நாலேஜும் இல்லாம இருக்கலாம். பிகாஸ் இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் அப்படின்னா ஒரு கம்பெனி பத்தி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தானே அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து கேட்பாங்க. பட் அந்த மாதிரி தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட், ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு கொண்டு வந்ததுக்கான ஒரு காரணம் என்ன, பிகாஸ் அது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பப்ளிசிட்டி இதெல்லாம் இருந்ததுனால ஸோ அந்த சிஸ்டம் அந்த மாடல் அப்படிங்கிறது இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. பட் அதை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நம்ம கன்சிஸ்டன்சி ஆஃபர் பத்தி நம்ம பேசக்கூடாது? ஜென்ரலா இன்னைக்கு எல்லாருமே செலவு பண்ணக்கூடிய பணத்திற்கு ஒரு மிச்சம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம், என்ன பெனிஃபிட் இதுல இருந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்ப நம்ம ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா போய் ஆரம்பிக்க வேண்டியது என்னன்னா, கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு ஆஃபர் இருக்கு. இந்த ஆஃபர்ல நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வாங்கும்போது 4 மாசம் தொடர்ந்து நம்ம பண்ணும்போது 5வது மாதம் நமக்கு ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயா கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல மற்றவங்களோட ஒரு ஆசையை வந்து நம்ம என்ன பண்றோம், தூண்டி விடுறோம். அப்ப இதை பத்தி நம்ம பேசினாலே போறோம் இல்லைங்களா? அப்ப நம்ம ஃபாஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன? பிகாஸ் நம்ம இதுல நீங்க ஜாயின் பண்ணுங்க, இந்த மாதிரி நீங்க ப்ராடக்ட் வாங்குங்க, இந்த மாதிரி இவ்வளவு ஒரு 30 பிவி முடிச்சீங்கன்னா உங்க ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகும், இந்த மாதிரி பண்ணோம் அப்படிங்கும்போது அப்போ அவங்க யோசிப்பாங்க, இவ்வளவு தூரம் இதுல இருக்கா, இவ்வளவு தூரம் நான் இதுல பண்ணணுமா அப்படின்னு. அப்போ அந்த ஒரு 5% அவங்களே கால்குலேட் பண்ணும், 5% என்ன பெருசா வரப்போகுது, இவ்வளவுதானே வரப்போகுது, இதுக்காக நம்ம எதுக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணி ப்ராடக்ட் நம்ம வாங்கணும். அப்போ அவங்ககிட்ட டீம் பில்ட் பண்ணோம் அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுவாங்க, ஐயோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு வேணாம் அப்படின்னு விட்டுருவாங்க. பட் ஸ்ட்ரெயிட் அவே அவங்க கிட்ட நம்ம கொடுக்கக்கூடிய அப்ரோச் என்னன்னா, கன்சிஸ்டன்சி ஆஃபர் பத்தின ஒரு அப்ரோச் கொடுங்க. ஸோ கன்சிஸ்டன்சி ஆஃபர் அவங்க வாங்கும்போது இந்த பெனிஃபிட்டை பார்த்துட்டாங்களா, அடுத்தது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதே ஃபாஸ்டார்ட் 8% தான். இன்னும் அட்வான்ஸா போகணும் அப்படின்னா ஃபாஸ்டார்ட் பிரான்ஸ் டைரக்டரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அதை பத்தி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபாஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட். இப்போ யாரால செய்ய முடியுமோ அவங்க கிட்ட நம்ம கொடுக்க வேண்டிய அப்ரோச் ஸ்ட்ரெயிட் அவே கன்சிஸ்டன்சி ஆஃபரும் ஃபாஸ்டார்ட் 8% பத்தி. இது இல்லாத சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்களுக்கு நம்ம நார்மல் ப்ரொசீஜர்ஸ், நம்ம என்ன பையிங் பேட்டர்ன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம், இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும், எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னைக்கு ஒரு டீம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய விதமான மக்கள் வந்து இதுல இருக்காங்க. சில பேர் உடனடியாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பிளான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரத்துக்கே ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நீங்களே வந்து ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபாலோ பண்ணி ஆல்மோஸ்ட் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் ஃபாலோ அப்லேயே இருந்திருப்பாங்க, அப்பெல்லாம் வரமாட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கே வந்து உங்களுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆக அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஓகே நம்மளும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போகக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, சில பேர் வந்து ஃபாஸ்டா போகக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் எப்படி அவங்களோட ஒர்க்கிங் எபிலிட்டி இருக்கோ அந்த ஒர்க்கிங் எபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து டாஸ்கை கொடுக்க ஆரம்பிக்கணும். ஈவன் தோ ஃபாஸ்டா போகக்கூடியவனாக இன்னும்
சக்சஸ்ஃபுல்லாக இதை கொண்டு வர முடியும். ஸோ ஃபாஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டெடியாகவும் இருக்கும். ஏன்னா இந்த எந்த இடத்துலையுமே என்ன ஆகக்கூடாது, ப்ராடக்ட் டம்பிங் அப்படிங்கிறது நடக்கக்கூடாது. ஸோ பையிங் ப்ராடக்ட் வந்து சும்மா வாங்கி அதுக்காக லெவல் முடிக்கிறது அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. அப்போ பை நேச்சுரல் வேல அவங்களுக்கு நம்ம கரெக்டாக புரிய வச்சுட்டு இந்த பிஸ்னஸ் இப்படி தான் ஒர்க் ஆகும், இதான் அந்த சிஸ்டம், இதை புரிய வச்சிட்டாலே அவங்களோட மெத்தட் படி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் எந்த இடத்துலையுமே நம்மளுடைய இந்த பிளானோ சிஸ்டமோ இதெல்லாம் டிவியேட் ஆகாம அவங்களுக்கு நமக்கு எஜுகேஷன் ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ ஸ்லோவா இருக்கிறதுங்கிறது தப்பு கிடையாது. நிதானமா ஸ்டெடியா வந்து நம்மளால இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நல்லதுதான். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஏறி மிதிச்சு நிறைய பேர் போய்கிட்டே தான் இருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணலாமா வேணாமா நம்ம யோசிக்கிட்டே இருப்போம். பட் ஃபாஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் ஈஸியா அப்ரோச் பண்ணி அங்க சைன் அப் பண்ணி அவங்க போயிட்டே இருப்பாங்க. அப்ப இதுல நம்ம சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னா நமக்கு கண் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் இருக்கு. எங்கெங்க நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஸோ அந்த டெவலப்மெண்ட்டை நம்ம கரெக்டா ஆஸ் பர் நியூ பிளான் இந்த மாதம் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிளான் படி ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகணும், எவ்வளோ பிவி அந்த இடத்துல ஜென்ரேட் ஆகணும், இதை எப்போதுமே கான்ஸ்டன்டா நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ரைட். இந்த ஸ்டோரி வந்து இப்போ இதோட முடியல. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆமா இப்போ திங்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் போட்டியில முயல் தோத்தோடனே முயல் என்ன பண்ணிடுச்சு, அது வந்து ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணிச்சு, எங்க தப்பு நடந்தது, எதனால தப்பு நடந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால ரொம்ப சாமர்த்தியமா அடுத்த ரேஸ்ல நிக்காம கடைசி வரைக்கும் ஓடி அந்த போட்டியை வந்து ஜெயிச்சது. இப்போ ஆமைக்கு என்ன அப்படின்னா, ஆமை வந்து நிறைய எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்கு. அந்த எஃபர்ட் போட்டதுனால தான் அதுக்கு தெரிஞ்சே அந்த ரேஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரேஸ்ல ஜெயிக்கவும் முடிஞ்சது. அது பை லக் அப்படின்னு இருந்தா கூட பட் அகெயின் இப்போ ஆமை பண்ண அந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் என்ன அப்படின்னா அதுக்கு நல்லா தெரியும் எந்த காலகட்டத்திலுமே நிச்சயமாக முயலை வந்து தோக்கடிக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த புத்திசாலித்தனமாக ஆமை யோசிச்சுது. அப்ப என்ன பண்ணுது, திரும்ப போயிட்டு முயல் கிட்ட அடுத்ததா நம்ம இன்னொரு ரேஸ் போகலாம், அந்த ரேஸ்ல வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப முயல் கிட்ட சேலஞ்ச் பண்ணுது. ஸோ முயலும் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தா என்ன, நம்ம தானே ஜெயிக்க போறோம், ஆமையால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல என்ன பண்ணுது, சரி ஓகே நான் இந்த சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லு. பட் ஆமா கடைசியில் என்ன சொல்லுது, நம்ம வழக்கமான போகக்கூடிய அந்த ரூட்ல வந்து நம்ம போக வேணாம், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ரூட் வந்து நான் பிளான் பண்றேன், அந்த ரூட்ல வந்து நம்ம ரேஸ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சேலஞ்ச் பண்ணுது. சரி முயலுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ரூட்டா இருந்தா நம்ம கிளம்புனா டக்கு டக்கு நம்ம ஓடி போய் நம்ம ஃபினிஷ் லைன்ல போய் நம்ம டச் பண்ண போறோம். ஸோ ஆமா பொறுமையா வரத்துக்குள்ள நம்மளால வந்து இந்த ரேஸை வந்து நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ்ல அது என்னன்ட்டு யோசிக்காம என்ன பண்ணிடுச்சு, முயல் வந்து ஆமைக்கு ஓகே சொல்லிடுச்சு. ஸோ ரெண்டுமே ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரெடி ஸ்டெடி கோ அப்படின்னு உடனே அதே மாதிரி தான் முயல் என்ன பண்ணுது, வேகமாக கிளம்பிடுச்சு. ஸோ ரொம்ப தூரம் ஓடி வருது. ஒன்ஸ் அந்த ஸ்பீடு வரும்போது திடீர்னு என்ன ஆயிடுச்சு, நடுவில் வந்து ஒரு பெரிய ஆறு வந்து ஓடிட்டு இருக்கு, ரிவர். முயலுக்கு ஒரு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா முயல்னால தண்ணிக்குள்ள இறங்க முடியாது, தண்ணியில இறங்கினா அது மூழ்கிடும். இதை பார்த்த உடனே அப்பதான் அந்த ஆமையோட புத்திசாலித்தனம் என்ன அப்படிங்கிறத முயல் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரூட்ல சொல்லும் போது நம்ம யோசிச்சிருக்கணும், அந்த ரூட் என்னங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ ரேஸ்ல இருந்து பின்வாங்க முடியாது, ஏன்னா அது கமிட் பண்ணி தான் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி தான் அது வந்துடுச்சு. இப்போ இது பின்வாங்க ஆரம்பிச்சதுன்னா அப்போ வந்து ஆமை ஜெயிச்சா மாதிரி டிக்ளேர் பண்ணி ஆகணும். ஸோ முயலை பொறுத்த வரைக்கும் ஆமைக்கு அந்த மாதிரி டைரக்டா வந்து டிக்ளேர் பண்றதுக்கு மனசும் இல்லை. ஸோ அங்கேயே உட்காந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கு, எப்படி வந்து இந்த நதியை வந்து நம்ம தாண்டறது. ஏன்னா அந்த அந்த நதியை தாண்டிடுச்சுன்னா அடுத்த 1 கிலோமீட்டர்ல ஃபைனல் பாயிண்ட் ரீச் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து அந்த இடத்துல இருக்கு. ஸோ அந்த இடத்துல யோசிச்சுட்டே இருக்கு. அப்பதான் ஆமை பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அது ஊர்ந்து வந்துகிட்டே இருக்கு, நதி கிட்ட வருது, அழகா நதியில இறங்குது, அப்படியே திரும்பி நீச்சல் அடிக்க ஆரம்பிக்குது. நீச்சல் அடிச்சுட்டு கரைக்கு அந்த பக்கமாக போய் சேருது. திரும்பவும் பொறுமையா நடந்து போய் ஃபைனல் பாயிண்ட்டை வந்து போய் டச் பண்ணுது. ஸோ இப்போ ஆமையோட புத்திசாலித்தனம் புரிஞ்சுதுங்களா?
ஏன்னா அது நல்லாவே தெரியும், முயல்னால தண்ணியில இறங்க முடியாது, அது இறங்கியிருந்தா அது அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஆமா அங்கேருந்து அந்த புத்திசாலித்தனை பயன்படுத்துறதுனால தான் இப்போ இதனால சக்சஸ்ஃபுல்லாக வர முடிஞ்சது. முயல் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியும், பட் இப்ப என்ன ஆயிடுச்சு, முயலால இந்த இடத்துல ஜெயிக்க முடியல. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பீட்டன்சி. கம்பீட்டன்சினா என்ன? தனித்திறமைகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான தனித்திறமைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆண்டவன் படைப்புல எல்லாருமே ஒண்ணுதான், பட் நம்ம எவ்வளவு தூரம் நம்மள நம்ம டெவலப் பண்ணிக்கிறோமோ அது நம்ம கையில தான் இருக்கு. சோ நமக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளால கான்ஃபிடென்ட்டா பண்ண முடியுமோ அதை முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். பிகாஸ் இந்த பிசினஸ்ல ஒரே ஒரு விஷயம் தான், ஜெயிக்கணும். ஜெயிப்பு அப்படிங்கிறது என்ன? ஹெல்த், வெல்த் அண்ட் ஹாப்பினஸ். இது மூணு தான் நமக்கு வேணும். ஹெல்த், வெல்த் அண்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது அடையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய திறமைகள் என்ன இருக்குங்கிறதா நம்ம முதல்ல அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு டீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இந்த தனித்திறமைகள் வாய்ந்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் வெனஸ்டே நம்ம பார்த்த அந்த ஸ்டோரி இருக்கு பார்த்தீங்கன்னா, அது ஜாப்பனீஸ் கதை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதுலயுமே என்ன சொல்றாங்க, அந்த ஒரு சேலஞ்சஸை வந்து எதிர்கொள்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போலதான் ஒரு டீம்ல அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் வந்து அவங்களே பயங்கர கிரியேட்டிவா இருப்பாங்க. ஸோ கிரியேட்டிவ் அப்படின்னா என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் சரி, அதை அவங்களே வந்து பிளான் பண்ணி டிசைட் பண்ணி அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சில பேருக்கு என்ன ஆகும்னா லீடர்ஷிப் கெப்பாசிட்டிஸ் இருக்கும். ஸோ லீடர்ஷிப் கெப்பாசிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன, அவங்களால ஒரு டீமை நடத்தக்கூடிய ஒரு திறமைகள் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும். சில பேருக்கு என்ன ஆகும்னா கூடவே இருந்து எந்த ட்ரைனிங் போனாலும் சரி கூடவே நிற்கணும், பிரசன்டேஷன் கொடுக்குற இடத்துல கூடவே நிற்கணும். ஸோ ஒரு ஹோம் மீட்டிங்கோ இல்லை 1-to-1 போறாங்களோ அப்போ யாரோ ஒருத்தர் அவங்க கூடவே இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும், நம்ம கரெக்டா பண்றோமா, ஏன்னா அது எல்லாருமே கரெக்டா பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது கரெக்டா பண்றோமா இல்லையா அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் அவங்க இல்லாதனால ஸோ மற்றவங்களை அவங்க எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு டீம்ல ஒரு ஒரு பிரசன்டேஷன் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய நபர் இருக்காங்களா, அப்ப அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது என்னன்னா லெவல்ஸை எப்படி நம்ம அடுத்தடுத்து முன்னேறி போகணும், அந்த லெவல்ஸ்க்கு உண்டான இன்கம் வந்து எவ்வளவு வாங்கணும், இதான் அவங்களுக்கு வந்து நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம் அமையிறது அப்படிங்கிறது வந்து ஓவர் நைட்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அந்த இனிஷியல் ஒரு 3 months, இந்த 3 monthsங்கிறது தான் நம்மளோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நடக்கும். அந்த 3 monthsல நம்மளுடைய எஜுகேஷன் நாலேஜ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எஜுகேஷன் அண்ட் நாலேஜ் இது கிடைச்சதுனா தான் நம்மளுடைய ஸ்கில்ஸை கொண்டு அதுக்கு நமக்கு எப்படி அது சப்போர்ட்டிவா இருக்குமோ அதை பேஸ் பண்ணி நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியும். சில பேருக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னா ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோலை வந்து அச்சீவ் பண்றது எப்படிங்கிற விஷயத்த அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இன்பில்ட் ஒரு கேரக்டர் என்னவாக இருக்குன்னா யாரை வேணாலும் பார்த்தா அவங்களால ஃப்ரீயா பேச முடியும். ஒரு ப்ராஸ்பெக்டை பார்த்தாங்கன்னா கூட இந்த ப்ராஸ்பெக்டை ஈஸியா அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியும். அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரோத், ஸோ வெஸ்டீஜில் என்ன மாதிரியான இன்கம் பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு, ஸோ இந்த இன்கம் பொட்டன்ஷியல்ஸை எப்படி வந்து அடைய முடியும். ஸோ ஒரு சில்வர் எல்ஓபி வந்தாச்சு, இப்போ 5-4 இருக்கு அப்படின்னா அடுத்தது 3 அச்சீவ் பண்ணும். ஸோ அந்த 3 தேர்டு டெப்த்லேருந்து எடுக்கணும்னா என்ன பண்ணும், அடுத்தது ஒரு கோல்டுக்கு போகும். சரி அடுத்து 2வது டெப்த்ல எடுக்கணும்னா அடுத்து என்ன பண்ணும், ஒரு ஸ்டாருக்கு போகும். அப்போ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸை அவங்களுக்கு நம்ம கொடுக்க கொடுக்க அவங்க மாட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்கா அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஜென்ரலா இப்ப நம்ம வீடு அப்படின்னு நம்ம வீட்லயே வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமா தான் இருப்பாங்க. அப்ப யாரு எதுல வந்து அவங்க பர்ஃபெக்டா அவங்களால பண்ண முடியும் ஒரு கான்ஃபிடென்ட்டா அவங்களால இருக்க முடியும் இருக்குதோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்கள நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ வீட்லயே பசங்க இருக்காங்க, ஸோ பசங்களோட இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா 2 பசங்களும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒருத்தர் ஒரு இதுல வந்து டேலண்டடா இருப்பாங்க, இன்னொருத்தர் இன்னொரு விஷயத்துல டேலண்டடா இருப்பாங்க. அப்ப எதுல ஒருத்தர் டேலண்டடா இருக்காங்களோ என்ன மாதிரியான ஒரு கெரியர் ஓரியன்டா அவங்களால அதை டெவலப் பண்ண முடியுமோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம சஜஷன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா கான் ஆர் த டேஸ், ஒரு காலத்துல வந்து அப்பெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் போனாதான் வந்து பெரிய விஷயம், இல்லைன்னா ஒரு வாத்தியாரா போகணும் இல்லை ஒரு இன்ஜினியரா போகணும் அப்படிங்கிறதுலாம் இருந்தது. பட் இன்னைக்கெல்லாம் பொறுத்த வரைக்குமே இந்த சாய்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லி கொடுத்து வரக்கூடிய விஷயம் இல்லை.
டெக்னாலஜி டிஜிட்டல்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எவ்வளவோ அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அப்ப நிறைய விஷயங்கள் அவங்களே போய் பார்க்கறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப எதுக்கு ஃபியூச்சர் இருக்கு, எந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம நுழைஞ்சா நம்மளால சர்வே பண்ண முடியும், இதெல்லாம் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கரியர் டெவலப்மெண்ட்டை இன்னைக்கு சூஸ் பண்ணி அந்த லைன்ல முழுமையாக அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட். 2 விதமான பரிமாணங்கள் ரெகுலர் ஸ்டோரியிலேருந்து நம்ம பார்த்தோம். பட் ஸ்டில் இந்த ஸ்டோரி வந்து இப்போ முடியல. இதுக்கு அடுத்து இன்னொரு வெர்ஷன் இந்த ஸ்டோரியில வந்து இருக்கு. என்னாச்சு, முதல் ரேஸ் அப்படிங்கும்போது ஆமை ஜெயிச்சுது, 2வது ரேஸ்ல வந்து முயல் ஜெயிச்சுது, அடுத்து 3வதா வச்ச ரேஸ்ல வந்து ஆமை ஜெயிச்சிச்சு. ஸோ பை திஸ் டைம் இந்த ஒரு 3 ரேஸ் இது தொடர்ந்து போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஆமை முயலுக்குமே வந்து அந்த ஈகோ இதெல்லாம் விட்டுட்டு 2 பேருமே இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது 2 பேருக்குமே ஒரு தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாது, 2 பேருமே ஜெயிக்கணும். 2 பேருமே ஜெயிக்கணும் அப்படின்னா 2 பேருக்குமே சூட்டபிளா இருக்க மாதிரி ஒரு ரேஸ் வந்து அவங்க வைக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா 2 பேராலுமே ஜெயிக்க முடியும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டா வர ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணாங்க, சரி இப்போ 2 பேரும் பேசி டிஸ்கஸ் பண்ணி ஆமையும் முயலும் ஃபைனலா ஒரு டிசிஷனுக்கு வந்தது. என்ன அப்படின்னா, அந்த 2வது ரூட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூட்லயே வந்து நம்ம திரும்ப ரேஸ் வந்து வச்சுக்கலாம். 2த்துக்குமே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்குங்க. அக்ரிமெண்ட் போட்டதுபடி இந்த ரேஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ என்னாச்சு, அந்த 2வது ட்ராக், அது நடுவில் வந்து நதி இருந்து பார்த்தீங்களா, அந்த ட்ராக்கை இப்போ செலக்ட் பண்ணுது. இப்போ லேண்டில் போகிற வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, முயல் ஆமையை தம் மேல தூக்கிக்கிட்டு அது ஓடிடுச்சு. நடுவில் அந்த நதி வருது, நதி வரும்போது என்ன ஆயிடுச்சு, ஆமை நதிக்குள்ள இறங்குது, ஆமைக்கு மேல முயல் வந்து ஏறுது. ஸோ நீந்தி கரைக்கு அந்த பக்கமா ஆமை கொண்டு போய் முயலை சேர்க்குது. ஸோ கரைக்கு வந்தவொடனே என்ன பண்ணுது, திரும்பவும் முயல் இப்போ ஆமையை தம் மேல எடுத்து போட்டுட்டு வேகமாக ஃபினிஷ் லைன்ல போயிட்டு அந்த ரேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுது. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆமை முயல் 2மே இந்த ரேஸ்ல வந்து ஜெயிச்சிச்சு. 2த்துக்குமே என்னன்னா ஒரு விதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்ன மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன், 2 பேருமே இந்த ரேஸ்ல நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ யாருக்குமே ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது இல்லை. அந்த எபிலிட்டி எப்படி இருக்கோ அந்த எபிலிட்டியை பேஸ் பண்ணி கம்பிட்டன்சிஸ் எப்படி இருக்கோ அந்த கம்பிட்டன்சிஸை தனித்திறமைகளை இப்போ கம்பைன் பண்ணி ஆமை முயல் 2மே ஜெயிச்சிச்சு. பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா, முயல் ஆமை கதை நல்லா தான் இருக்கும், ஆனா முயலாமை அப்படிங்கிறது என்னைக்குமே நல்லா இருக்காது. அதே போலதான் அந்த எஃபோர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனிஷியல் ஸ்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மெயின் வேலையே என்னன்னா, எவ்வளவு பேரை பார்க்க முடியுமோ அவ்வளவு பேரை பார்த்து நம்ம பேசணும். அதே மாதிரி நமக்கு நிறைய கன்சியூமர்ஸ் இருக்கும். ஏன்னா கன்சியூமர் பேஸ் இல்ல ரீட்டைல் நம்ம பண்ணாம விட்டுட்டாலே நமக்கு நம்மளோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஒரு லெவல் நம்ம ரீச் பண்ற வரைக்குமே நம்மளுடைய அசைன்மெண்ட்ஸே வந்து மெயினா இதுதான். பிரான்ச் உருவாக்கின பிறகு என்ன ஆகணும், கீழே ஒரு பிரான்ச் உருவாக்கணும். ஒன்ஸ் ஒன்னு ரெடி ஆயிடுச்சா அடுத்தது இன்னொன்னு. அப்ப 6 லைன். வெஸ்டிஜோட அந்த தாரக மந்திரமே என்னன்னா, 1 வருஷம் 1 லட்சம் கிரவுன் டைரக்டர். அப்ப இந்த 6 லைன்ஸ், ஸோ 6x6 மேட்ரிக்ஸ் லாஸ்ட் மந்த் கம்பெனி கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த லாயல்ட்டி அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக் ஆஃபர். ஸோ அந்த 6x6 மேட்ரிக்ஸ், இந்த 6x6 மேட்ரிக்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாலே யோசிச்சு பாருங்க, வித்தின் 3 monthsல பிரான்ஸ் டைரக்டர் முடிக்க முடியும். அண்ட் வித்தின் 5 to 6 monthsல கிரவுன் டைரக்டர் முடிக்கிறோம். அவ்வளோ ஸ்பீடா இல்லைன்னா கூட பட் ஸ்டில் 6 லைன்ஸை ப்ராப்பரா நம்ம வந்து கரெக்டா என்கேஜ் பண்ணும். அந்த ஒர்க்கிங் லைன்ஸை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா 1 year அப்படிங்கிறது நிச்சயமாக கிரவுன் டைரக்டர் முடிக்க முடியும். பிகாஸ் நம்மளுடைய அப்ஜெக்டிவே அதுதானே இந்த பிசினஸ்ல நம்ம வந்திருக்கோம். பொறுமையா ஒரு 10 வருஷத்துல சம்பாதிக்கலாம், 10 வருஷத்துல ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னா அதுக்கு இந்த பிசினஸ்ல நம்ம வர வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா இதுதான் எக்ஸ்போனன்ஷியல் பிசினஸ். எக்ஸ்போனன்ஷியல் பிசினஸ் அப்படிங்கிறது என்ன, டு த பவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல மல்டிப்ளை ஆகும். அடிஷன் இல்லை, இந்த இடத்துல மல்டிப்ளை ஆகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டெப்த்ல இறங்கி ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த மல்டிப்ளிகேஷன்ங்கிறது அதிகமாயிட்டே வரும். ஸோ சேம் லைக் இந்த ஸ்டோரியில நம்ம பார்க்கக்கூடிய மாரல் லெசன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான தனித்திறமைகள் அப்படிங்கிறது இருக்கு.
ஒருத்தர் தனியாக நின்று ஒரு பிசினஸ் பண்றாங்க இல்ல ஒரு ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க தனியா நிக்கிறதுல வந்து எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. பட் வேற ஒரு டீமா ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ஒருத்தர் மட்டும் தனியா போயிட்டு இருந்தார் அப்படின்னா அந்த இடத்துல அந்த வெற்றி அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்காது. பிகாஸ் சம்டைம்ஸ் அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணி மற்றவங்களை டிமோட்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு ஹெல்த்தியான விஷயம் இருக்கிற வரைக்கும் அந்த டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது வராது. ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கை இந்த இடத்துல நம்ம கொண்டு வர முடியும். அப்போ ஒரு டீமுக்குள்ள யாருக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமைகளை ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்ப யாரால எதை செய்ய முடியுமோ அதை அவங்கள்ட்ட அசைன் பண்ணுங்க. இன்னொருத்தருக்கு அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை அசைன் பண்ணுங்க. இதை அசைன் பண்ணி இந்த ரெண்டு பேரையுமே, ரெண்டுங்கிறது ஒரு கணக்குக்காக நான் சொல்றேன், இவங்கள ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட், ஜாயிண்ட் ஒர்க்கா நம்ம கொண்டு வரணும். கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை அப்படின்னு சொல்றாங்களே, அதே போலதான். அப்ப இந்த ஜாயிண்ட் எஃபர்ட்ஸ் வரும்பொழுது இங்க யாருமே ஒரு போர் பர்ஃபார்மன்ஸோ இல்ல மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாருக்குமே அது ஜெயிக்கணுங்கிற ஒரு மனப்பான்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் இந்த டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸா இருக்கக்கூடிய இந்த ஆமை முயல் ஸ்டோரி, இதுல இருந்து நம்ம கத்துக்கக்கூடியது. ஸோ லீடர்ஷிப் அப்படிங்கிறது என்ன? சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மாற வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் இந்த லீடர்ஷிப். ஸோ லீடர்ஷிப் அப்படிங்கிறது வெறும நம்ம ஒரு வாய் வார்த்தையால முன்னின்று போறது மட்டும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம டீம் அப்படிங்கிறது நம்ம வாட்ச் பண்றாங்க. நம்ம எத்தனை வருஷம் சில்வர்ல இருக்கும், எத்தனை வருஷமா கோல்டுல இருக்கும், எத்தனை வருஷமா நம்ம ஸ்டார்ல இருக்கும், நம்மளுடைய செக். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து செக் பத்தி பேசுறது இல்ல. அப்ப கீழே இருக்கிறவங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க, நீங்க முதல்ல செய்யுங்க, நீங்க முதல்ல செக் வாங்க, அதுக்கப்புறமா நாங்க வரோம். அப்ப ஆஸ் அ லீடர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அந்த லீடர்ஷிப்பை இன்னைக்குமே ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த பிசினஸ்ல அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்குன்னா அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை ஃபர்ஸ்ட் நம்ம அனுபவிக்கணும். அப்ப நம்ம செக் ரைஸ் பண்ணாதான் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம அனுபவிச்சாதான் மற்றவங்களுக்கு நம்ம காமிக்க முடியும், எஸ் வெஸ்டீஜ்ல இன்னைக்கு இந்த மாதிரி இன்கம் நம்ம வாங்க முடியும். நம்ம சித்தார்த் சிங் எக்ஸாம்பிள் காமிக்கலாம். பட் சித்தார்த் சிங் அளவுக்கு 1 கோடி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது நீங்க எத்தனை பேருக்கு இருக்கும்? பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. பட் வேறஸ் அட்லீஸ்ட் இன்னைக்கு லைஃபை லீட் பண்ணணும் அப்படின்னா ஜெனரலா ஒரு ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் இல்லாம நடத்த முடியாது. அப்பதான் ஃபியூச்சர் கொஞ்சமாச்சும் ஒரு சேவிங்ஸ் இருக்கும். தென் டே டு டே லைஃபை லீட் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இன்னைக்கு மினிமம் ஒரு 1 lakh இன்கம் இருந்துச்சுன்னா தான் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா வாழ முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தானே கௌதம் பாலி சார் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. இல்ல ஒரு ரொட்டீன் ஒர்க் பண்ணும்போது அதுல கிடைக்கலாம். பட் அந்த ரொட்டீன் ஒர்க்கு எத்தனை வருஷம் பண்ண முடியுங்கிறத யோசிச்சு பாருங்க. அதனால தான் யூஸ்வலா நான் சொல்லக்கூடிய இந்த பால்கட்டி பிரின்சிபல். ஒரு நபர் 100% உழைப்பை போட்டா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன, 100 நபர்கள் 1% உழைப்பை போட்டா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன? மேபி ஃபர்ஸ்ட் திங் பார்க்கும்போது ஒரு நபர் 100% உழைப்பை போட்டா தான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு யோசிக்கலாம். பட் அந்த ஒரு நபர் எத்தனை வருஷம் 100% உழைப்பு போட முடியும்? ஒரு ஸ்டேஜ்ல ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து வெளில போயிடுவாங்க. இன்னைக்கு பிரான்ஸ் லெவல்ல நிறைய பேர் வெளில போறதுக்கான ரீசன் அதுதான். 11% அப்படிங்கிற வரைக்கும் அக்யூமுலேஷன்ல எப்படி இருந்தாலும் முன்ன வந்துருவோம் அப்படின்னு வராங்க. பட் அதை தாண்டி சைடு வால்யூம் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நிக்காம நிறைய பேர் காணாம போயிடுறாங்க. பட் இந்த பிசினஸ் என்னங்கிறத உண்மையிலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புஷ் பண்ணாம அவங்களே டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நிச்சயமாக அவங்க மேல முன்னேற முடியும். அதுதான் இந்த லீடர்ஷிப். லீடர்ஷிப் அப்படிங்கிறது என்ன? இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்மளே எல்லா வேலையும் செய்யறதுக்கு பேர் லீடர்ஷிப் இல்லை. நமக்கு என்ன வேலை நடக்கணுமோ அதை மற்றவங்க மூலமாக நடத்தி வைக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ட்ரூ லீடர்ஷிப். அப்பதான் நம்ம மற்றவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்றோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும்போது தான் மற்றவங்களும் அதுல டெவலப் பண்ணி வர முடியும். ஸோ இந்த ஆமை முயல் கதையில நிறைய பாடங்கள் வந்து இன்ஃபேக்ட் நம்ம கத்துக்கலாம். பிகாஸ் இந்த ஜென்ரலா வந்து கம்பிட்டன்சி மற்றும்
சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் அது ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் கிடையாது. இதை தாண்டி இதுல இருக்கக்கூடிய பல லெசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமை முயல் இது ரெண்டுமே ஒரு டைம் தோத்த பொழுது அதான் தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லி விடல. அதுக்கு பதிலா என்ன பண்ணிடுச்சு, நம்ம அடுத்தது ஜெயிக்கணும், நம்ம அடுத்தது ஜெயிக்கணும். ஸோ நம்ம அடுத்தது ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ ஃபெயிலியர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சக்சஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி 10 பேரை பாத்தீங்களா ரிஜெக்ட் பண்றாங்களா, வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்களா, டோன்ட் வரி, இன்னொரு 10 பேர் இருக்காங்க. அந்த இன்னொரு 10 பேர் ரிஜெக்ட் பண்றாங்களா, இன்னொரு 10 பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டனால தமிழ்நாடோட பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வெஸ்டேஜ் பத்தி தெரியாதவங்க, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை பத்தி தெரியாதவங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ யார்கிட்ட வேணாலும் நம்ம போய் பேசலாம். நம்மளுடைய காம்படிஷன் அப்படிங்கிறது இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி தெரியாதவங்க. அவங்கள நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாலே நம்மளால இதுல ஜெயிக்க முடியும். ஸோ என்னைக்குமே ஒரு ஃபெயிலியர் வந்துடுச்சு, நான் பார்த்தேன், பேசினேன், சேரல அப்படின்னா அதோட நம்ம நிறுத்தக்கூடாது. இன்ஃபேக்ட் ஒரு வெனஸ்டேஸ் நம்ம வந்து இந்த ஈவினிங் வித் க்ரௌன் அது பார்க்கும்போது நிறைய க்ரௌன் டைரக்டர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நான் இவ்வளோ பேரை பார்த்தா ரிஜெக்ட் பண்ணாங்க, இவ்வளோ பேர் பார்த்தா ரிஜெக்ட் பண்ணாங்க, சோப்பு பேஸ்ட் விற்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இழிவாலாம் பேசினாங்க. அவ்வளோலாம் இருந்தும் இன்னைக்கு அந்த யார் என்ன பேசினாலுமே அதை காதுல வாங்காம அடுத்து முன்னேறக்கூடியவங்க தான் இன்னைக்கு ஜெயிச்சவங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ எப்போதுமே விட்டுறாதீங்க, முயற்சி பண்ணாம எதையுமே விடாதீங்க. ரெண்டாவது இதுல இருந்து நம்ம கத்துக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹார்ட் ஒர்க்கும் வேணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம் வெஸ்டீஜ்க்காக, எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம், எத்தனை பேருக்கு நம்ம பேசுறோம், எத்தனை கன்சியூமர்ஸ் நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம், இது இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு நம்மளுடைய அந்த அடுத்த கோல் செட்டிங் அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்போ நமக்கு வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க். ஏன்னா இப்ப நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா அசிஸ்டன்ஸ். இது அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கீழே உருவாகக்கூடிய நபர்கள் அவங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும், எப்படி ப்ராஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி வந்து நேம் லிஸ்டிங் வந்து அவங்க பண்ணணும், எப்படி இன்விடேஷன் பண்ணணும், எப்படி மீட்டிங்ஸ் வந்து அட்டன் பண்ண வைக்கணும். ஸோ இதெல்லாம் அந்த கோர் ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுமோ அந்த கோர் ஸ்டெப்ஸை இப்போ நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கும். அசிஸ்டன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் இது ரெண்டுமே இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்கூடிய ஒரு விஷயம். மெனி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால சக்ஸஸ் அடைய முடியாது. சம்டைம்ஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். வெஸ்டேஜோட பிளான்ல என்ன கொடுத்துருக்காங்க, நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து மாசம் மாசம் பண்ணாலே என்ன ஆகும், 1லேருந்து 500 பிவி அப்படின்னு 600 பிவி வந்தீங்கன்னா 5% வந்துடும். 600லேருந்து 2500 வந்தீங்கன்னா 8% வர போறீங்க. ஸோ இது ஒரு பக்கம் ரெகுலர் பிளான் அப்படிங்கிறது நடந்து தான் இருக்கும். பட் அதே இடத்துல டைனமிக்கா ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கும்போது அப்போ அவங்கள்ட்ட நம்ம ப்ரொமோட் பண்ண வேண்டியது என்ன, ஃபாஸ்ட் ஆட் 8%, ஃபாஸ்ட் ஆட் பிரான்ச் டைரக்டர். அதை பண்றது தான் த்ரூ கன்சிஸ்டன்சி. அப்போ சில நேரங்கள்ல நம்ம டிஃபரெண்டா பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களையுமே நம்மளால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இதுல இன்னொரு லெசன் நம்ம கத்துக்கணும். என்னன்னா ஒரு டீமுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ஹெல்த்தியான ஒரு விஷயம் இல்ல. என்ன ஆயிடும், அந்த இடத்துல ஒரு பொறாமை, ஒரு ஈகோ இதுதான் வளர ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு டீம் அப்படின்னு வந்துட்டாலே அங்க சேர்ந்து உழைக்கிறதுக்கு பேர் தான் டீம். எதிரெதிரா உழைக்கிறதுக்கு பேர் வந்து அது டீம் கிடையாது. அப்போ ஒரு டீமுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இன்னொரு நபரை வந்து நமக்கு எதிரியாக பார்க்கறத முதல்ல நிறுத்த ஆரம்பிக்கணும். ஸோ சேர்ந்து ஒர்க் பண்ணா எப்படி வந்து பெனிஃபிட் அடைய முடியும், ஏன்னா இட்ஸ் மியூச்சுவல் கன்சர்ன். ஸோ மியூச்சுவல் கன்சர்ன் அப்படிங்கும்போது கீழே இருக்கிறவங்க நம்ம உருவாக்கினா தான் மேல இருக்கிறவங்க மேல உருவாக முடியும். அப்போ கீழே இருக்கிறவங்க உருவாக்குறதுக்கு நம்ம என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் நம்ம போகணுங்கிறது நம்ம பிளான் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்ஃபேக்ட் 1980s கோகோ கோலா கம்பெனி, பிகாஸ் கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த 2 கம்பெனிஸ் தான் மெயின், இல்லை ஒன்று பெப்சி இன்னொன்று கோகோ கோலா. ராபர்ட்டோ கோய்சுட்டா அப்படிங்கிறவர் வந்து கோகோ கோலாவோட சிஇஓவா அப்போ வந்து பதவி ஏற்கிறார்.
மார்க்கெட்ல வந்து பயங்கர காம்படிஷன். அது எஸ்பெஷலி என்ன பெப்சி. ஸோ பெப்சி வந்து அந்த பெவரேஜ் வந்து கோக் வந்து பயங்கரமா ஓவர்டேக் பண்ணி எங்கேயோ அது போயிடுச்சு. ஸோ செம்ம காம்படிஷன் வந்து கோக் வந்து அப்போ ஃபேஸ் பண்றாங்க. அவங்களால இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து கொண்டு வர முடியல. இந்த மார்ஜின்ஸை அவங்களால உருவாக்க முடியல. அப்ப என்ன பண்ணாரு இந்த சிஇஓ, எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறார். கோக்கோட எம்ப்ளாயிஸ்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பெப்சியோட ஷேரை வந்து எப்படி நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் என்ன, ஒரு பெப்சியோட ஷேர்ல ஒரு 0.1% வந்து நம்ம எடுத்துட்டாலே போறோம், அதுவே வந்து ஓரளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளான ஒரு பிசினஸ் நடக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்க. ஸோ இவங்க அட்டென்ஷன் எங்க இருந்தது, பெப்சிலாம் எங்கெல்லாம் விற்குதோ அந்த இடத்துலலாம் கொண்டு போய் கோக் வந்து நம்ம கொடுக்கணும், அந்த இடத்துல நம்ம ஒரு காம்படிஷன் வந்து பெப்சிக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இப்படிதான் வந்து அவங்களோட அட்டென்ஷன் முழுக்க முழுக்க இருந்தது. அப்ப ராபர்ட் வந்து அனலைஸ் பண்ணார். என்ன அப்படின்னு கேட்டா, பெப்சியோட ஷேர் என்ன, அந்த ஷேர்ல 0.1% நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம க்ரோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நமக்கு உண்மையான காம்படிஷன் யார், பெப்சியா? நிச்சயமா இல்லை. ஏன்னா இது ஓப்பன் மார்க்கெட். இந்த ஓப்பன் மார்க்கெட்ல நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ நிறைய பிளேயர்ஸ் இருக்கும்போது நம்ம ஏன் ஒரு பிராண்டை பத்தி மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? அப்போ ஒரு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சார். அந்த அனாலிசிஸ்ல அவர் கிடைச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா ஒரு அமெரிக்கனோட ஒரு நாள் லிக்விட் இன்டேக் அப்படிங்கிறது எவ்வளோங்கிறத அனலைஸ் பண்ணாங்க. ஸோ சராசரியா ஒரு நாளைக்கு ஒரு அமெரிக்கனோட லிக்விட் டயட், லிக்விட் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள், டீயோ காஃபி அந்த மாதிரி எல்லாமே லிக்விட், 14 அவுன்ஸ் இருந்தது. அதுல கோக்கோட ஷேர் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 2 அவுன்ஸ். ஸோ அப்போ ராபர்ட்டோ கோய்சுட்டா என்ன சொன்னார்னா, மார்க்கெட் வந்து இப்ப பெருசா இருக்கு. ஸோ 14 அவுன்ஸ் வந்து ஒரு அமெரிக்கனுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல வெறும் 2 அவுன்ஸ் தான் கோக்கோட ஷேர் இருக்கு. மீதி 12 அவுன்சஸ் அப்படிங்கிறத நிச்சயமா பெப்சி மட்டுமே கொண்டு போகல. பெப்சிக்கும் ஒரு ஷேர் இருக்கு, அதை தவிர இன்னும் நிறைய பெவரேஜஸ் அதுக்குமே அந்த இடத்துல ஒரு ஷேர் இருக்கு அப்படிங்கிறத அவர் அனாலிசிஸ்ல புரிஞ்சுக்க ஆரம்பிச்சார். ஸோ நம்ம ஏன் வந்து பெப்சியை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்? நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு அவங்க தாகத்தை தணிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படலாம், டீ தேவைப்படலாம், காஃபி தேவைப்படலாம், பால் தேவைப்படலாம், ஜூசஸ் தேவைப்படலாம், சூப்ஸ் தேவைப்படலாம். ஸோ இந்த மாதிரி லிக்விட் டயட்ஸ் ஒரு லிக்விட் விதமான பெவரேஜஸ் என்னெல்லாம் இருக்கோ அது இவ்வளோ இருக்கு. அது எல்லாமே கிட்டத்தட்ட 12 அவுன்சஸ் அது மட்டுமே இருக்கு. அப்ப என்ன பண்ணாரு, மக்கள் எங்கெல்லாம் எப்பெல்லாம் அவங்களுக்கு அவங்க தாகத்துக்காகவோ இல்லை ஒரு எனர்ஜிக்காகவோ லிக்விடை வந்து அவங்க தேடி போறாங்களோ அந்த இடத்துலலாம் கோக் தெரியணும் அப்படின்னு டிசைட் பண்ணாரு. ஸோ இப்போ கோக் எல்லா இடத்துலையுமே தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ எங்கெல்லாம் மக்கள் கூடக்கூடிய இடங்கள் அந்த இடத்துலலாம் கோக்கோட ஒரு பப்ளிசிட்டி இருக்கணும். கோக்கோட பப்ளிசிட்டி அப்படிங்கிறது என்ன? லைக் வெண்டிங் மிஷின்ஸ். மக்கள் வராங்களா, அவங்க டக்குன்னு கண்ணில் படக்கூடியது, எந்த இடத்துல திரும்பினா அவங்க கண்ணில் படக்கூடியதுன்னா கோக். ஸோ வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கா, ஒரு ஸ்ட்ரீட் கார்னர்ஸ்ல வெண்டிங் மிஷின்ஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மட்டும் காயின் போடுறாங்க, ஒரு கோக் எடுத்துட்டு போயிட்டே இருக்க போறாங்க. எப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை ராபர்ட்டோ சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாரோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா பெப்சினால கோக்கை வந்து ஓவர்டேக் பண்ண முடியல. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக சேல்ஸ் நடக்கக்கூடியது கோகோ கோலா கம்பெனி தான், பெப்சிகோ கம்பெனி இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற கம்பெனிஸ் அடுத்த டைரக்ட் செல்லிங்ல யார் இருக்காங்க, யாரை நம்ம வந்து இதுல கொண்டு வரலாம் அப்படின்னு தான் இங்க பாக்குறாங்க. இங்கேருந்து வெளிலேருந்து இங்கேயும் எப்படி வேணாலும் அது இருக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி இதை பத்தி தெரியாத எத்தனையோ மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய காம்படிஷன் அப்படிங்கிறது வேற டைரக்ட் செல்லிங்ல கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்லை. நம்ம அந்த இடத்துக்கு போறோம். அந்த இடத்துக்கு போனா திரும்பவும் ஒரு க்ளோஸ்டு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நமக்கு கிடைப்பான். நமக்கு வேண்டியது எல்லாம் என்ன, ஓப்பன் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த ஓப்பன் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஆள் யாரு? பணம் சம்பாதிக்கணும், ஹெல்த் வேணும், இந்த மாதிரி ஓப்பன் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க.
ஸோ நம்ம ஏன் அவங்கள போய் டார்கெட் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் அவங்கள பத்தி அவங்க கிட்ட போய் வெஸ்டேஜ் பத்தி நம்ம பேசக்கூடாது. ஸோ நம்மளுடைய அந்த ஷிஃப்ட்டை டோட்டலாக நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஷிஃப்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகும்பொழுது எஸ் டெஃபினட்டா இந்த பிசினஸ்ல நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ இந்த ஆமை முயல் கதையில நம்ம கத்துக்கக்கூடிய சில விஷயங்கள்ல ஒண்ணு, இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டாகவும் இருக்கணும், கன்சிஸ்டன்டாகவும் இருக்கணும். ஸோ ஃபாஸ்டா இருக்கணும் அப்படிங்கும் போதே நம்முடைய அப்ஜெக்டிவ் கன்சிஸ்டன்சி ஆஃபர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரான்ஸ் டைரக்டர். இரண்டாவது கம்பிட்டன்சிஸ். ஒருத்தரோட தனித்திறமைகள் என்னவோ அந்த தனித்திறமைகளை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல அவங்கள நம்ம வழி நடத்தணும். மூணாவது, ஒரு டீம்ல நிறைய பேர் இருக்கும்போது அந்த எல்லாரோட எஃபர்ட்டை நம்ம கம்பைன் பண்ணணும். ஒரு லேசர் டெக்னாலஜி, லேசர் அப்படிங்கிறது என்ன, அந்த வடிவத்தை அப்படியே சிங்கிளா கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கறதா ஒரு லேசர். ஸோ அந்த லேசர் மாதிரி ஒரு டீமோட அந்த ஒய், ஏன் வெஸ்டேஜ், அந்த ஒய் அப்படிங்கிற அந்த பர்பஸ் வந்து நம்ம ஷேப் பண்ணி ஷார்பன் பண்ணி அவங்கள பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். ஸோ எப்பெல்லாம் ஒரு தோல்விகள் வந்தாலும் அதோட நம்ம விடாம அடுத்தது என்ன பண்ணணுங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம சண்டை போட வேண்டியது ஆர் நம்ம ஜெயிக்க நினைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற சூழ்நிலையை எதிர்த்து தானே தவிர ஒரு டீம்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய டீம் மெம்பரை எதிர்த்து நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்மளோட சூழ்நிலை என்ன, கையில பணம் இல்லை, இல்ல ஹெல்த் இல்லை, இல்ல லைஃப்ல இந்த சந்தோஷம் இல்லை, இதுதான் நம்மளுடைய சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி எதிர்த்து போராடலாம், அதுல இருந்து எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம டீம்ல இன்னொருத்தர் சம்பாதிக்கிறாரு, எனக்கு மட்டும் எங்க ஆள் அமையல, என்னால இங்க சம்பாதிக்க முடியல அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்காமல் அடுத்தது முன்னேறத்துக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ எப்போதுமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா நம்ம ஒர்க் பண்றதுதான் இன்னைக்கு நம்ம ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஸ்ட்ராட்டஜி இல்லாம நம்ம பிளைண்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா சக்சஸ் கிடைக்கும், பட் லாங் டேர்ம்ல கிடைக்கும். 5 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லாங் டேர்ம். 1 or 2 years, இந்த 2 yearsல இந்த பிசினஸ் நம்ம எதுக்காக செலக்ட் பண்ணமோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். வேணுங்கிற விஷயங்களை வெஸ்டேஜ் மூலமாக அடைஞ்சு இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். மேக்ஸிமம் டைம் ஃப்ரேம் 2 years தான். ஏன்னா இன்னைக்கு இல்லாத ஃபெசிலிட்டிஸே கிடையாது. மொபைல் ஆப்ல நீங்க எல்லாமே கொண்டு வந்தாச்சு. 3000+ ஆன்லைன் ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. ஆன்லைன் ஜாயினிங்ல இருந்து எல்லாமே நீ கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ஃபியூச்சர் பிளான்ஸ் பொறுத்த வரைக்குமே இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ வெஸ்டேஜ் ஆரம்பிச்ச காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. அன்னைக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். 10 நாளைக்கு ஒரு தடவை தான் ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ எல்லாத்தையுமே ஆர்டர்ஸ் எடுக்கணும், அனுப்பணும், திரும்ப பிரிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் அப்பெல்லாம் இருந்தது. பட் இன்னைக்கெல்லாம் ஸ்ட்ரைட் அவே டு யுவர் டோர் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ப்ராடக்ட்ஸும் கிடைக்குது. பிசினஸை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையும் கொண்டு போகலாம், நேரடியாக போய் நம்ம பார்த்து அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளேயே கொண்டு போகலாம். ஸோ ஒரு வெர்சட்டாலிட்டி, ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்ங்கிறது இன்னைக்கு நமக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இவ்வளோ டூல்ஸ் நம்ம கையில இருந்துமே நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ஒர்க் பண்ணாம விட்டோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கா ஒர்க் பண்றது என்னைக்குமே பெஸ்ட் ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய. ஃபைன். ஸோ இந்த ஆமை முயல் கதையிலேருந்து இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் இதுதான். இன்ஃபேக்ட் இந்த ஸ்டோரி இதோட முடியல. எங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்குது சார். அதோட ஒரு கண்டினியூஷன் தான் திங்க் டு பிகம் அ வின்னர். ஏன்னா ஆமை முயல் நினைச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. அந்த ஜெயிக்கணும் ஆசைப்பட்டதுனால தான் அந்த டிஃப்ரெண்ட் ரூட்ஸை செலக்ட் பண்ணிச்சு. அண்ட் ஃபைனலா ரெண்டுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஹெல்ப், அந்த சப்போர்ட் இதை கொடுத்துக்கிட்டு ரெண்டுமே ஜெயிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுதான் இன்னைக்கு நமக்கும் வேணும். தட் இஸ் திங்க் டு பிகம் அ வின்னர். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்காக காத்துட்டுலாம் இருக்காது, நம்ம தேடிலாம் வராது. ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத நம்ம தான் தேடி போகும். இந்த ஆனந்த விகடன் புக்கு பார்த்துருக்கீங்களா?
இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுல இருந்து இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆனந்த விகடன் ஒரு லோகோ அப்படிங்கிறது ஒரு தாத்தா இருப்பாரு. அந்த தாத்தாக்கு ஒரே ஒரு முடி மட்டும் இருக்கு. அந்த ஒரு கார்ட்டூன் அதுதான் இந்த ட்ரேட்மார்க், அந்த லோகோ ஆனந்த விகடன் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் அந்த ஒரே ஒரு முடி நீட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஒரு முடிய பிடிச்சி இழுத்துட்டு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு தேவைப்படக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நம்ம கிட்ட வந்துடும். ஆனா அதுவா நம்ம கிட்ட வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா கிடைக்காது. இன்ஃபேக்ட் ஒரு 3 நபர்கள் இருந்தாங்க. இத ஏற்கனவே நான் சொல்லிருந்த ஸ்டோரி தான். பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி புரிய வைக்கிறதுக்கு நான் திரும்ப அத சொல்றேன். அந்த 3 நபர்கள்ல யார் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ ஒரு முனிவர் கிட்ட போறாங்க. அந்த முனிவர் கிட்ட இது மாதிரி அவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. சரி, முனிவர் வந்து யோசிச்சுட்டு, ரைட் நீங்க என்ன பண்ணுங்க 3 பேருமே வெளில போங்க. வெளில போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாங்க அப்படிங்கிறார். ஸோ முதல் ஆள் வெளில போறான். வெளில போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. திரும்ப வரான். வந்த உடனே அந்த முனிவர் கேட்கிறாரு, நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான், நான் வெளில போனேன், ரோடு இருந்தது, நிறைய பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க, அங்க ஒரு தோட்டம் இருந்தது, தோட்டத்துல வந்து நிறைய செடிகள் இருந்தது, செடியில பூக்கள் இருந்தது, மேகங்கள் இருந்தது, பறவைகள் இருந்தது, இதெல்லாமே நான் பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு 10 நிமிஷத்துக்கு மேல எனக்கு தேவைப்படல. ஸோ நான் பார்த்துட்டு நான் திரும்ப உள்ள வந்துட்டேன் அப்படிங்கிறான். சரி, ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அடுத்த ஆள் வரட்டும் அப்படி. அடுத்த ஆள் ஒரு மணி நேரம் கழிச்சு வரான். 1 மணி நேரம் கழிச்சு வந்தவொடனே அந்த ஆள் கேட்கிறேன், நீ என்ன பார்த்தப்பா, இந்த முதல்ல இருக்கிற இவன் 10 நிமிஷத்துல வந்துட்டான், உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு. அவனு சில வெளில பார்த்தேன், ரோடு இருந்துச்சு, நிறைய பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க, அங்க ஒரு தோட்டம் இருந்துச்சு. ஸோ அந்த தோட்டத்துல நிறைய செடிகள் இருந்தது, பூக்கள் இருந்தது, பறவைகள் இருந்தது, மேல ஆகாயம் இருந்தது, ஆகாயத்துல மேகங்கள் இருந்தது, மேகத்துக்குள்ள தண்ணீர் இருந்தது. இதெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு 1 மணி நேரம் தேவைப்பட்டது. அதெல்லாம் பார்த்துட்டு நான் திரும்ப வந்துட்டேன் அப்படிங்கிறான். 3வது ஆள் பார்த்தா அவன் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வரான். அப்ப திரும்ப அவர் கேட்கிறாரு, என்னப்பா முதல் ஆள் வந்து 10 நிமிஷத்துல வந்துட்டான், 2வது ஆள் 1 மணி நேரத்துல வந்தான், உனக்கு என்ன 3 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். அவன் சொல்றான், அவனும் இதுதான் ஆரம்பிக்கிறான். வெளில போனேன், ரோட்ல பார்த்தேன், நிறைய பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. பக்கத்துல ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்துல நிறைய பூக்கள் இருந்தது. அந்த பூக்கள்ல நிறைய வண்டுகள் இருந்தது. பறவைகள் இருந்தது. மேல ஆகாயம் இருந்தது. ஆகாயத்துல வந்து மேகங்கள் இருந்தது. மேகத்துக்குள்ள நீர்த்துளிகள் இருந்தது. எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது. ஒரு கல் எடுத்து அடிச்சேன். நீர்த்துளிகள் மழை மாதிரி வர ஆரம்பிச்சது. என்னோட தாகத்தை தணிச்சுக்கிட்டு எனக்கு நான் திரும்ப உள்ள வரேன். இதுக்கு வந்து எனக்கு 3 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன வேணும்னே தெரியாம போயிட்டு இருக்கிறவன் இனிமே வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சிருந்தும் அதற்கான ஒரு முயற்சி எடுக்காம இருக்கிறவன் இனிமே ஜெயிக்க முடியாது. தனக்கு என்ன தேவைங்கிறதும் புரிச்சுட்டு அது எங்க இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை அடையாம திரும்ப வரமாட்டேன்னு இன்னைக்கு ஒருத்தன் ஸ்ட்ராங்கா நிக்கிறனோ அவனால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரிதான். ஒரு வாய்ப்பு நமக்கு தேடி வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த வாய்ப்பு சம்வேர் ஏதோ ஒரு இடத்துல இருந்து நமக்கு அது உருவாக்கப்பட்ட ஒரு காட் பவர் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதை நம்ம முறையாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் எடுத்தோடனே என்ன பண்றாங்க, கண்ணை மூடிடுறாங்க, காதை மூடிடுறாங்க. வெஸ்டீஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஐயோ இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வர, என்னால பேச முடியாது, என்னால யாரையும் பார்க்க முடியாது, இதெல்லாம் ஆள் பிடிக்கிற வேலை, சோப்பு பேஸ்ட்ல என்னால விற்க முடியாது. சோ இதுல என்ன டிரைவ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்காம இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு அவங்க இருக்காங்க. பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. வெஸ்டேஜ் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இதுல ஏதாவது நஷ்டம்ங்கிறதா இருக்கா? டெஃபினட்டா நீங்க கொடுக்குற காசுக்கு ப்ராடக்ட் வாங்கி போறீங்க. அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தானே, இல்ல அந்த ப்ராடக்ட்ஸை பயன்படுத்துறதுக்கு நம்ம டெய்லி வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கி பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்கா? நிச்சயமா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தேவைப்படக்கூடிய எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. அப்போ ஒரு மாசம் 2 மாசம் வாங்கி பாக்குறதுனால எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. அப்ப ஏன் நம்ம செய்யக்கூடாது? ஒருவேளை அதுவே நமக்கு ஒரு டர்னிங் பாயிண்டா மாறலாம் இல்லையா? அதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. தடைகள் அப்படிங்கிறது லைஃப்ல இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையே கிடையாது. அப்போ ஒரு ஹர்டில்ஸ் அப்படிங்கிறது என்ன? இன்ஃபேக்ட் ஹர்டில்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரேஸே இருக்கு, ரிலே ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வித் ஹர்டில்ஸ். ஸோ ஓடி வரும்போது நடுவில் நிறைய இந்த தடைகள் இருக்கும், அதை தாண்டி தாண்டி குதிச்சு தான் அவங்க அந்த ஃபினிஷ் லைனை ரீச் பண்ணணும். அப்ப நம்ம என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்றோமோ அந்த டிஃபிகல்டிஸ் ஒரு ஹர்டில்ஸ் இதெல்லாமே திரும்ப பாசிட்டிவா நம்ம கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் லாஸ்ட் ஸ்டோரியில் நம்ம பார்த்த அந்த ஜாப்பனீஸ், அவங்களுக்கு அந்த மீன் சாப்பிடணுங்கிற ஆசை எப்படி அது தீர்க்கப்பட்டது. ஸோ அந்த புட் எ ஷார்க் இன் யுவர் டேங்க், அந்த ஸ்டோரி மூலமா நம்ம கத்துக்கிட்டது அதுதான். எத்தனை விஷயங்கள் நமக்கு தடையாக வந்தா கூட பட் அது ஓவர் கம் பண்ணி ஹர்டில்ஸ் நம்ம தாண்டி வரணும்.
அண்ட் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதுல மேபி நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கலாம். நான் சில்வர் தான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு கோல்டு தான் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சேன். நான் இன்னைக்கு ஸ்டார் தான் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சேன். ஓகே, நான் சில்வர் அச்சீவ் பண்ணிட்டேன், நான் கோல்டு அச்சீவ் பண்ணிட்டேன், நான் ஸ்டார் அச்சீவ் பண்ணிட்டேன். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். எனக்கு சந்தோஷமா இருக்கு, போதும். ஏன்னா இது அமுத சுரபி. இந்த அமுத சுரபியில கிள்ளி எடுக்கக்கூடாது, அள்ளி எடுக்கும். அள்ளி எடுக்கிற அளவுக்கு இங்க இருக்கும்போது நம்ம ஏன் கிள்ளி எடுத்துக்கிட்டு இது போரும்னு சொல்லிட்டு நம்ம உட்காரணும். ஸோ ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது அது எப்போ நிறைவு பெறும் அப்படின்னா, there is always a better way. இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் இதுவே காலத்துக்கும் இருந்துடக்கூடாது. இந்த லைஃப் ஸ்டைல் இருந்து அடுத்து நம்ம மாறணும். இன்னொரு பெட்டர் லைஃப் ஸ்டைல், இன்னொரு பெட்டர் லைஃப் ஸ்டைல், இன்னொரு பெட்டர் லைஃப் ஸ்டைல். அதனால தான் பார்த்தோம், ஒரு கார் வாங்கல இன்னொரு கார் வாங்குங்க, 2 கார் வச்சிருக்கீங்க 3வது கார் வாங்குங்க, ஒரு வீடு கட்டுங்க 2வது வீடு கட்டுங்க. இங்க பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு யாராவது தடை போட்டிருக்காங்களா? டெஃபினட்டா இல்ல. அப்போ நம்ம கிட்ட இருக்கு, இருக்கிறத நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கணும். ஒரு சின்ன பையன், அவனுக்கு வந்து கண் பார்வை கிடையாது. ஒரு பில்டிங் வாசல்ல வந்து போய் உட்காடுறான். ரெகுலரா போய் உட்காரக்கூடிய ஒரு இடம் அது. அப்போ ஒரு சின்னதா ஒரு போர்டு வந்து பக்கத்துல வச்சிருக்கான். என்ன அப்படின்னா, எனக்கு கண்ணு தெரியாது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை வச்சுட்டு பக்கத்துல வந்து உட்காடுறான். ஸோ சில பேருக்கு வந்து அவனை டெய்லியே பாக்குறவங்க நினைக்கிறாங்க, இவனுக்கு வேற வேலை கிடையாது, இதே இடத்துல உட்காந்து டெய்லி பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இக்னோர் பண்றாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, ஓகே இவருக்கு ஒரு கஷ்டமான நிலையில இருக்கானே அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து காசு போட்டுட்டும் போறாங்க. ஸோ இந்த பையனுக்கு வந்து இது ஒரு தெரிஞ்ச விஷயம். சரி, ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிறவங்க தான் பண்ண போறாங்க, இல்லாதவங்க எப்படி இருந்தாலும் காசு போட போறது இல்லை. ஸோ அவனுக்கு வந்து கண்ணு தெரியல அப்படிங்கிறதுனால அவனால போய் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா கூட அவனால சப்போர்ட் பண்ண முடியாது. அப்ப சரி, நமக்கு அட்லீஸ்ட் கடவுள் வந்து சில விஷயங்கள் கொடுத்துருக்காரு, அப்ப அதை வந்து ஏதோ ஒரு வகையில நமக்கு இந்த பணம் ஏதோ ஒரு வகையில இந்த மாதிரி பணம் கிடைச்சது அப்படின்னா நம்ம லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த பையன் வந்து நினைக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆளுங்க வராரு, பாக்குறாரு அந்த போர்டுல எனக்கு கண்ணு தெரியாது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தத பாக்குறாரு. ஸோ இவர் வந்து கொஞ்சம் பணம் எடுத்து அவனோட அந்த தொப்பியில வந்து போடுறாரு. போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, அவன் வச்சிருந்த சைன் போர்டு எடுக்கிறாரு. சைன் போர்டுல அவன் எழுதியிருந்ததை அழிச்சிட்டு இவர் வேற ஏதோ ஒண்ணு வந்து எழுதுறாரு. எழுதிட்டு அவன் பக்கத்துல எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அந்த புது வார்த்தைகள் இவன் எழுதி வச்சது வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அழகா வச்சுட்டு அவர் போயிடுறாரு. பட் திடீர்னு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அவனோட அந்த தொப்பியில இப்ப நிறைய பேரு பணம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வெறும் காயின்ஸா போட்டுட்டு இருந்தவங்க இப்ப வந்து பணமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையனுக்கு ஒரு சந்தேகம், உண்மையிலேயே வந்து யாராவது நமக்கு ஹெல்ப் பண்றாங்களா? ஏன்னா காயின் போட்டா சத்தம் கேட்கும், பணம் போட்டா அந்த மாதிரி சத்தம் கேட்காது. பணம் வருதா இல்லையா அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. பட் நடுவுல கை வச்சு தொட்டு பார்க்கறான். தொட்டு பார்க்கும்போது இந்த தொப்பியில வந்து நிறைய பணம் உழறது வந்து அவனுக்கே பார்த்துட்டு ஒரு பயங்கர ஆச்சரியம். கொஞ்ச நேரம் ஆகுது, மதிய நேரம் ஆகுது. அப்ப அவன் வந்து திரும்ப காலையில ஒருத்தர் வந்துட்டு போனார் இல்லையா, அவரு வர்றத வந்து இவன் புரிஞ்சுக்கிறான். பிகாஸ் நார்மலா கண்ணு தெரியாதவங்களுக்கு காது ரொம்ப ரொம்ப ஷார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவன் அதை ரியலைஸ் பண்றான். காலைல வந்தவர் அவர் தான் இப்ப திரும்ப வந்துட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அவர் வந்து நிறுத்திட்டு கேட்கிறான், காலையில நீங்க வந்து ஏதோ பண்ணிட்டு போனீங்க, நீங்க பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு நிறைய பணம் கிடைக்க ஆரம்பிச்சது. நீங்க என்ன பண்ணீங்க, என்னோட சைன் போர்டை வந்து எதுவும் எடுத்தீங்களா, அதை எடுத்து அதுலதான் நீங்க எழுதுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அவர் சொல்றாரு, எஸ், நான் அதுல வந்து எழுதினேன், ஆனா நான் வந்து உண்மையத்தான் எழுதினேன். நீ சொன்னதை தான் நானும் செஞ்சேன். நீ என்ன வந்து உன் போர்டுல எழுதி வச்சிருந்தியோ அதையத்தான் நானும் எழுதினேன், ஆனா அதை வந்து நான் கொஞ்சம் டிஃபரெண்டா எழுதினேன். அவர் என்ன உண்மையிலே எழுதியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள், ஆனா என்னால பார்க்க முடியாது. அந்த பையன் எழுதி வச்சதை அழிச்சுட்டு இவர் எழுதி வச்சது இதுதான், இன்றைய நாள் அற்புதமான நாள், ஆனா என்னால இதை பார்க்க முடியாது. இப்ப இந்த 2 சைன் போர்டும் ஒரே விஷயத்த சொல்லுதா? நிச்சயமா. அந்த பையன் எழுதி வச்சிருந்த என்ன, எனக்கு கண்ணு தெரியாது ஹெல்ப் பண்ணுங்க. ரெண்டாவது இவர் என்ன எழுதிட்டு போனாரு, இன்றைய நாள் அற்புதமான நாள், என்னால பார்க்க முடியாது. சோ இந்த 2 வாசகங்களும் என்ன சொல்லுதுன்னா, அந்த பையன் வந்து குருடு, அந்த பையனுக்கு வந்து கண்ணு தெரியாது அப்படின்னு தான் அந்த 2மே சொல்லுது. பட் முதல் சைன் போர்டுல இருந்ததை விட ரெண்டாவது இவர் எழுதி வச்சுட்டு போன அந்த சைன் போர்டுனால அந்த பையனுக்கு என்னாச்சு, பணம் நிறைய
கிடைக்க ஆரம்பிச்சது. ஏன்னா 2வது சைன் போர்டில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்றைய நாள் வந்து அற்புதமான நாள், ஆனா என்னால அனுபவிக்க முடியாது. அப்போ நேரடியாக சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு எமோஷனல் அப்பீலோட அந்த 2வதா வந்த ஒருத்தர் வந்து அவர் எழுதி வச்சுட்டு போனார். இந்த பையனுக்கு கண் பார்வை தெரியலதான், ஆனா அந்த கண் பார்வை தெரியலனாலுமே மற்றவங்க இந்த உலகத்தோட அழகுகளை அனுபவிக்க முடியுது, ஆனா என்னால அனுபவிக்க முடியல. சோ இது 2 வாசகத்துல முதல் வாசகம் எஃபெக்டிவா இருந்ததா இல்ல 2வது வாசகம் எஃபெக்டிவா இருந்ததா? எஸ், நிச்சயமாக நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் போதே ஒரு பிரைஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள் அது எப்போதுமே அவங்கள மோட்டிவேட் பண்ணக்கூடியது. அதனால சில வார்த்தைகள் பொதுவா நம்ம பயன்படுத்தணும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க எப்போதுமே தட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? செமையா பண்ணிருக்கீங்க, சூப்பரா பண்ணிருக்கீங்க, கரெக்ட் ட்ராக் வந்துட்டீங்க, இவ்வளவு நல்லா பண்றீங்க, நீங்களே கண்டினியூ பண்ணுங்க, நீங்களே வந்து பிரசன்டேஷன் கொடுங்க, ஹோம் மீட்டிங் வந்துட்டீங்க, எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஹோம் மீட்டிங் வந்துட்டீங்கன்னா அடுத்து உங்களால இன்னும் நிறைய பேர் நீங்க போய் பார்த்து பேச முடியும், அந்த தைரியத்தை நீங்க வளர்த்துட்டீங்க, உங்களால ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க முடியும். சோ இந்த மாதிரி பாசிட்டிவான அந்த வைப்ஸ் நம்ம கொடுக்க கொடுக்க அப்ப கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்களுக்கு பில்ட் ஆக ஆரம்பிக்கும். சோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு சின்ன கம்பேரிசனோட அப்ரிஷியேட் பண்ணி சொல்லும்போது அது இன்னும் எஃபெக்டிவாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இதுல இருந்து இந்த சின்ன ஸ்டோரி தான். இந்த சின்ன ஸ்டோரியில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு 2 கதை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நமக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கடவுளால கொடுக்கப்பட்டது. சோ இன்னைக்கு நமக்கு கிடைச்ச விஷயங்கள் மேபி மற்றவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். நமக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் இன்னைக்கு மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நிச்சயமாக நம்ம செய்யணும். அதுதான் இன்னைக்கு வெஸ்டேஜ் பிசினஸ். இந்த பிசினஸ்ல ஒரு பக்கம் நம்ம தனி நபரா நம்ம சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நம்ம இதுல புரிஞ்சுக்கிட்டோம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமாக அவங்களோட வாழ்க்கையிலுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான். அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு பசிக்குது அப்படின்னா ஒரு நாள் மீன் கொடுக்கலாம், 2 நாள் மீன் கொடுக்கலாம். லைஃப் லாங் ஒருத்தரால் போய் மீன் கொடுக்க முடியாது. ஆனா மீன் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா லைஃப் லாங் அவங்க உணவை அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ வெஸ்டேஜ் வாய்ப்பை இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு போய் கொடுத்தோம், இது பிசினஸ் எதுக்காக, என்ன மாதிரி செய்யணும், இதுல இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற புரிய வச்சு இந்த வியாபாரத்தை பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங் அவங்க இன்னும் 4 பேருக்கு அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும். செகண்ட் திங், கிரியேட்டிவிட்டி. இந்த பிளான் அப்படிங்கிறது சிம்பிள் தான். ஆனா 5, 8, 10, 11 அவன் சொன்னா உனக்கு அக்கவுண்ட் அவசியமா? அக்கவுண்ட் அவசியமா? 5, 8, 10 இப்படி போறது வந்து ஒரு மெத்தடா இல்ல ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% இல்ல ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரான்ஸ் இப்படி போறதுங்கிறது இம்பார்ட்டன்டான ஒரு ட்ராக்கா யோசிச்சு பாரு. ஸோ கிரியேட்டிவ். அடுத்து என்ன சொல்றோம், இனோவேஷன். இனோவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தரோட தேவை, நீட் அனாலிசிஸ். இந்த நீட் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட தேவை என்னங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன தெரியுங்கிறது மற்றவங்கள்ட்ட பேசுறது கிடையாது. மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்றாறு போல நம்ம பேச வேண்டியது இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சாலே அப்போ ஒருத்தருக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணுமோ அதை நம்மளால டிஃப்ரெண்டா யோசிக்க முடியும். ஸோ லைஃப்ல என்னைக்குமே ஒரு பெட்டர் வே இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. என்னைக்குமே நெவர் கிவ் அப். உங்களால ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு யார் ஒருத்தர் சேலஞ்ச் பண்றாங்களோ ஏன் உங்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்றத முதல்ல அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. நம்மளால முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதை முடிய வைக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம கிட்ட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்மளோட தனி திறமைகள் என்ன, நம்ம எதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், எது எது இருந்துச்சுன்னா நம்மளால உடனடியாக அடுத்தது நம்ம போக முடியும். ஸோ அந்த பேஸ்மெண்ட் நமக்கு தேவையான விஷயங்களை முதல்ல செட் பண்ணுங்க. ஒன்ஸ் அதை செட் பண்ணிட்டீங்களா அடுத்தது அதை எப்படி நம்ம வழிமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்ம கிட்ட என்னெல்லாம் அந்த டூல்ஸ் இருக்கோ அந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்தணும். அந்த டூல்ஸை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கிரியேட்டிவாகவும் நம்ம யோசிக்கணும். எந்த இடத்துல அது எது எஃபெக்டிவாக இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். கடைசியில நம்ம
மற்றவங்களுக்கு நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய அபிப்பிராயம் தப்புங்கிறத நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ எப்போதுமே நம்புங்க, there is a different way. When there is a will, there is a way. ஸோ நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வில் பவர் நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்கான ஒரு வழி நமக்கு ஓபன் ஆகக்கூடியது. ஸோ பி த வின்னர் ஆல்வேஸ். 2 ஸ்டோரியில இருந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நிறைய பாடங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இது வெறும் சிம்பிள் ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. பிகாஸ் இதெல்லாமே இன்னைக்கு ப்ராக்டிக்கலா நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் தான். இன்னைக்கு ஆமை முயல் அந்த கதையில நம்ம பார்த்திருக்கோம். 2வது இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம பார்த்திருக்கோம். இந்த காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்குமே நம்ம தனித்துவம் நம்ம காமிச்சுக்கணும் அப்படின்னா ஒரு மீடியாக்காரான ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தா அது இன்னைக்கு நடக்காது. அட்லீஸ்ட் இனிஷியலா ஒரு லெவல் நம்ம ரீச் பண்ற வரைக்கும் நம்மளுடைய எஃபர்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வரும், அன்னைக்கு எஃபர்ட் குறைய ஆரம்பிக்கும். இன்கம், ரெய்னிங் இன்கம், அதான் அந்த IKW கிளவுட், இன்ஃபர்மேஷன், நாலேஜ் அண்ட் விஸ்டம். ஸோ நம்ம கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் இதை சரியாக நம்ம பயன்படுத்தணும், நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஆல்வேஸ் பி த வின்னர். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி சக்சஸ் அண்ட் விஷ் யூ வெல். ஸோ தேங்க்ஸ் அ லாட் சார், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ஆமை முயல் கதை கேட்டிருக்கோம். பட் அதை இவ்வளவு பரிணாமங்கள்ல பாத்தீங்கன்னா அதை பிசினஸோட இது பண்ணி நாங்க இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து எப்படி இருக்கணும், டீமோடையும் மற்ற இதோடையும், அப்ப எங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், எங்களோட எல்லா விஷயங்களும் எப்படி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ ஒரு அமேசிங். உண்மையிலேயே இது மோட்டிவேஷன் கிடையாது, இது ரியாலிட்டின்னு சொல்லணும். ஸோ நம்ம மோட்டிவேஷனை தாண்டி அந்த புரிதல்கள் அப்படின்னும் போது ஒரு ஸ்டோரியில இருந்து தான் கிடைக்கும் சார். அந்த ஸ்டோரி எக்ஸாம்பிளா வச்சு அந்த புரிதல்கள் கொடுக்கும்போது உண்மையிலே இந்த மைண்டை போய் ரொம்ப டச் பண்ணும். ஸோ அந்த டச் பண்ணி தான் இன்னைக்கு உண்மையில இந்த ட்ரைனிங் இருந்தது. தேங்க்ஸ் அ லாட் சார். ஸோ நைட் டைம் உங்களோட ப்ரீஷியஸ் டைம் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்காக ட்ரைனிங் கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லீடர்ஸ் உங்களோட ஃபீட்பேக்ஸ் ப்ளீஸ் சாருக்கு கொடுங்க. ரூபன் சார். குட் மார்னிங் அசோக் சார். எஸ் சார், மார்னிங் சார். ஆமையும் முயலும் இதுவரை